வணக்கம். நான் பெஞ்சமின், ஃபார்மகனோட ஃபவுண்டர். ஆர்கானிக் பண்ணலாமா? இன்ஆர்கானிக் பண்ணலாமா? இந்த ஒரு கேள்வி நிறைய பேர்ட்டருந்து வரும். ஆ என்னால ஆர்கானிக் பண்ணுங்கள், இன்ஆர்கானிக் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா, அது ஒருத்தவங்களுடைய பர்சனல் சாய்ஸ், அவங்களுடைய விருப்பு வெறுப்புகள். பட் 2க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத கொஞ்சம் சயின்டிஃபிக்கா நான் சொல்லிடுறேன். ஸோ, அதை வச்சுக்கிட்டு அந்த முடிவை நீங்களே எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ஆர்கானிக் ஃபார்மிங்கை பற்றி பார்க்கலாம். இன்ஆர்கானிக் ஃபார்மிங்கை பொறுத்தவரைக்கும் ஒரு பிளான்ட்டோட ஜெனடிக் கெப்பாசிட்டி என்னங்கிறது நமக்கு அதுக்கான லிட்ரேச்சர் ஓரளவுக்கு இருக்குது. அந்த ஜெனடிக் கெப்பாசிட்டிக்கு இந்த பிளான்ட்டை வளர வைக்கணும். பேசிக்கலி ஜெனடிக் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஒரு தக்காளி செடி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதோடைய லைஃப் ஸ்பேனில் ஒரு செடி இத்தனை கிலோ ஈல்டு கொடுக்க முடியும், இத்தனை இலைகள் வரும், இவ்வளோ உயரத்துக்கு வளரும். இந்த வரையறை தான் ஜெனடிக் கெப்பாசிட்டி. ஸோ அந்த ஜெனடிக் கெப்பாசிட்டிக்கு அந்த பிளான்ட்டை கொண்டு வரணும்னா அதுக்கு என்னென்ன மினரல்ஸ் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். கால்குலேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய உரங்களை வச்சு அந்த ரேஷியோவை நான் எப்படி மீட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளால் ஆக்சுவலாகவே டிரைவ் பண்ணிவிட்டு அது எந்த டைம்லைனில் எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்மளால் ப்ரோக்ராம் பண்ண முடியும். அதை அப்ளை பண்ணிடலாம். ஸோ இன்ஆர்கானிக் இது ரொம்ப சிம்பிள், அது எல்லாருக்கும் தெரியும். ஆர்கானிக்கில் என்ன பண்ணுறது? இந்த பிளான்ட்டுக்கு தேவையான 13 மினரல்ஸையும் எப்படி கொண்டு வருது? இதுக்கு சரியான ஆன்சர் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, இன்றைக்கி எல்லாருமே பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது ஹைப்ரிட் கிராப்ஸ். இந்த ஹைப்ரிட் கிராப்ஸ் எதுக்கு வந்ததுன்னா ஹை ப்ரொடக்டிவிட்டி, ப்ரைமர்லி ஹை ப்ரொடக்டிவிட்டி. தென்னை மரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஜே 300 காய் வரும், 400 காய் வரும்னா சும்மா தண்ணியை மட்டும் ஊற்றினா வராது. அதோட ரிக்குவயர்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி. அது 300 காய் கொடுக்கணுன்னா அதுக்கேற்ற இன்புட் கொடுக்கணும். அந்த இன்புட் கொடுத்தா மட்டும்தான் அந்த பிளான்ட் அந்த 300 காய் கொடுக்கும், இல்லைனா அதால் கொடுக்க முடியாது. பட் ஆர்கானிக்னு வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், 3 விதமான வேலைகள் பண்ணுவோம். ஒன்று பயோ ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னு வாங்கி அப்ளை பண்ணுவோம். 2வது நம்மளே ஒரு சில கரைசல்கள் க்ரியேட் பண்ணுவோம். 3வது கம்போஸ்டிங் பண்ணுவோம். வெர்மி கம்போஸ்ட் ஒரு எனி ஃபார்ம் ஆஃப் கம்போஸ்ட். 3 விதமான சோர்சஸ் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னு நம்ம சப்ளை பண்ணுறோம். இப்போ இந்த சோர்சஸில் இந்த பிளான்ட்டுக்கு தேவையான, அதாவது நம்ம ஜெனட்டிக் கெப்பாசிட்டியை மீட் அவுட் பண்ணுறதுக்கு இவ்வளோ மினரல்ஸ் இந்த ரேஷியோவில் இந்த டைமில் கொடுக்கணும்னு கால்குலேட் பண்ணுறோம். இதை நம்மளால் கொடுக்க முடியுமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்வி. ஆர்கானிக் தியரட்டிக்கலி எப்படி ஒர்க் ஆகணும்னா, நம்ம இந்த நுண்ணுயிர்களை கொடுக்குறோம், இல்லைன்னா காம்போஸ்ட் மட்டும் கொடுக்குறோம். ஏன்னா என்னோட தியரி நுண்ணுயிர்கள் தானாகவே டெவலப் ஆகிடும். நீங்கள் காம்போஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா போதும், நுண்ணுயிர்கள் தானாகவே டெவலப் ஆகிடுங்கிறது என்னோட தியரி. ஒரு சிலரோட தியரி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அந்த நுண்ணுயிர்களே நம்ம கரைசல்களாக க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றாங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி. பட் தியரி அந்த நுண்ணுயிர்கள் மண்ணை ப்ராசஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மினரல்ஸை அவைலபிள் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணி பிளான்ட்டுக்கு கொடுக்குது. அதனால் பிளான்ட்டால் அந்த எல்லா 13 மினரல்ஸையும் எந்த ஸ்டார்வேஷனும் இல்லாமல் எடுத்துக்க முடியுங்கிறது தியரி. ஆனால் அது நடக்கணும்னா அந்த நுண்ணுயிர்கள் ஃபஸ்ட் உயிரோடு இருக்கணும். அது உயிரோடு இருக்கணும்னா அதுக்கு சாப்பாடு வேணும். அதோட சாப்பாடு ஆர்கானிக் கார்பன். அந்த ஆர்கானிக் கார்பன் இந்த மண்ணில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அது அளந்து பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 0.1 0.2 இருந்தாவே பெரிய விஷயம். ஆனால் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த மண்ணை ப்ராசஸ் பண்ணுற எபிலிட்டி வேணும்னா சாயிலுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 to 5% கார்பன் கண்டென்ட் இருந்தால் தான் அது நடக்கும். அது ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். உங்களால் 3 to 5% ஆர்கானிக் கார்பன்லாம் கொண்டு வரவே முடியாது. அப்போ அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ்? ஆல்டர்னேட்டிவ் நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய கரைசல்களாக இருக்கட்டும், இல்லை கம்போஸ்டிங்காக இருக்கட்டும், இதில் அந்த மினரல் சோர்சஸ் வர்ற மாதிரியான பயோமாஸை நீங்கள் போட்டு அந்த மினரல்ஸை வர வச்சா மட்டும்தான் அந்த பிளான்ட்டுக்கான ஜெனட்டிக் கெப்பாசிட்டிக்கு தேவையான மினரல்ஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஸோ இதுக்கான ஃபார்முலா இருக்கா அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக எந்த ஃபார்முலாவும் இல்லை. பட் என்னோட அட்வைஸ், ஒரு ஃபார்மரும் ஆர்கானிக் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த பிளான்ட்டுக்கு தேவையான மினரல்ஸை லீச் அவுட் பண்ண மாதிரியான கம்போஸ்டிங் மெத்தட். பேசிக்கலி ஒரு பயோமாஸுக்கும் ஒரு மினரல் ரிச்னஸ் இருக்கும். அதை மாதிரி நீங்கள் தேடி எடுத்து அந்த 13 மினரல்ஸும் வர்ற மாதிரி ஒரு கம்போஸ்ட் க்ரியேட் பண்ணி போட்டிங்கன்னா ஆர்கானிக்லேயும் நீங்கள் அந்த பிளான்ட்டை ஸ்டார்வேஷன் இல்லாமல் கொண்டு வர முடியும். பட் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறவங்க ஒரு விஷயத்தை நல்லா அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் பிளான்டிங் பண்ணி இனிஷியல் டேஸில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வளரும், ஃப்ளவரிங் வர வரைக்கும். ஃப்ளவரிங் வரும்போது நிறைய பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். பிளான்ட் ஒழுங்காக வளராது, இல்லை அது டிசீஸ் வர ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஆர்கானிக் சோர்சஸ்லையோ இல்லை சாயில்லையோ அந்த ஹைப்ரிட் ட்ரீஸுக்கு இல்லை ஹைப்ரிட் பிளான்ட்ஸுக்கு தேவையான போதுமான மினரல்ஸ் இருக்குதானா இல்லை. அதனால தான் இனிஷியல் க்ரோத் பயங்கரமாக நம்ம பார்த்தாலும் இந்த ஃப்ளவரிங்லேருந்து அந்த க்ரோத் ட்ராப் ஆகிறத இதனால தான் நம்ம நோட்டீஸ் பண்ணுறோம். ஆர்கானிக்கோ இன்ஆர்கானிக்கோ முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது, அந்த 13 மினரல்ஸும் கிடைக்கலன்னா பிளான்ட்டால் ஹை ப்ரொடக்டிவிட்டி பண்ண முடியாது. கண்டிப்பாக இந்த 13 மினரல்ஸை கொடுத்தே ஆகணும். அதனால் ஆர்கானிக்காக இன்ஆர்கானிக்ன்றது உங்கள் சாய்ஸ்.
பட் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் அந்த 13 மினரலுக்கான சோர்ஸஸை மறக்காமல் க்ரியேட் பண்ணணும். அப்போ அதை பண்ணிட்டோம்னா ஃபார்மிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும்.